டிஸ்கஸ் த கன்டினியூட்டி த ஃபாலோயிங் இண்டிகேட் பாயிண்ட்ஸ்னா அந்த x இஸ் ஈக்குவல் டு 0 தான் சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் நான் போடுறேன். ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ். என்னன்னா, மொத விஷயம் ஃபங்ஷனை எப்படி என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கணும். இந்த இடத்துல f of x is equal to mod x into cos 1 by x 0 x not equal to 0 இருக்கும்போது mod x into cos 1 by xன்னு எடுத்திருப்பான். x equal to 0ன்னு சொல்லும்போது உங்க ஃபங்ஷன் x வேல்யூ வந்து 0வா எடுத்திருப்பான். ஸோ இதை ரொம்ப ஈஸியான அப்ரோச்சில் எடுத்துகிட்டு போகலாம். எப்படி தெரியுமா? பை யூஸிங் சாண்ட்விச் லெம்மா இல்லை சாண்ட்விச் தியரம் இல்லை ஸ்குவீஸ் தியரம் கூட சொல்லுவாங்க. நீங்கள் ஆல்ரெடி லிமிட் ஃபங்க்ஷனில் நீங்கள் பார்த்த விஷயந்தான். என்னன்னா, இந்த cos 1 by x ஃபங்க்ஷன் வந்து எதுக்குள்ள வேரி ஆகிருப்பான்? நார்மலாக எதுக்குள்ள வேரி ஆயிருப்பான்னா +1க்கும் -1க்கும் வேரி ஆயிருப்பான். ஓகேங்களா? நார்மலாக எந்த ஃபங்க்ஷன்னாலும் காஸ் ஃபங்க்ஷன்னாலும் சைன் ஃபங்க்ஷனாலும் +1க்கும் -1 கூட தான் வேரி ஆயிருப்பான். ஓகேவா? ஸோ நான் இந்த இன்ட்ரோக்குள்ள எழுதிட்டேன். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, இப்ப இந்த mod xன்னு இருக்கான் பார்த்தீங்களா? இந்த mod x வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவா தான் இருப்பான். ஏன்னா, இந்த mod xஅ வந்து அப்சல்யூட் வேல்யூன்னு கூட சொல்லுவாங்க. இந்த வேல்யூ வந்து எப்பவுமே தான் பாசிட்டிவா தான் இருக்கும். ஓகேங்களா? பாசிட்டிவா தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. இது நான் நெகட்டிவா இருக்கும். ஓகேவா? ஸோ நான் இங்க ஏதாவது இன்புட் நெகட்டிவ்ல குடுத்தாலும், அவுட்புட் எனக்கு பாசிட்டிவா தான் கிடைக்கும். அதே பாசிட்டிவா குடுத்தாலும் திருப்பி பாசிட்டிவா தான் கிடைக்க போகுது. ஓகேவா? ஸோ நான் இது உள்ள வந்து இந்த ஃபங்ஷன்ல மல்டிபிள் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ள டைரக்ட்டா இப்படி மல்டிப்ளை பண்றனால, எதுவும் மாறப்போறது இல்ல. அந்த ஃபங்ஷன எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது. ஓகேவா? இது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. தென் இப்போ நம்ம ஸ்குவீஸ் தியரம் என்ன சொல்லும்? இப்போ நம்ம இந்த 2 ஃபங்ஷனுக்குள்ள இது ஒரு ஃபங்ஷனு, இது ஒரு ஃபங்ஷனு, இது ஒரு ஃபங்ஷனு. இந்த 2 ஃபங்ஷனுக்குள்ள தான் நமக்கு கேட்டிருக்க ஃபங்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. இத வந்து அதுக்கேத்த மாரி நான் மாத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேவா? இப்படி மாத்தி எடுத்துட்டு வந்துரும்போது, இந்த ஃபங்ஷன் இதுக்கு நான் லிமிட் போடுவேன். இந்த 2 ஃபங்ஷனுக்கும் எனக்கு கிடைக்கிற வேல்யூ சேமா இருந்துச்சுன்னா, உள்ள இருக்க வேல்யூ உள்ள இருக்க ஃபங்ஷன் இருக்கான் பார்த்தீங்களா? அந்த ஃபங்ஷனும் அதே லிமிட் பாயிண்ட் தான் எடுப்பான். வெளிய இருக்க 2 லிமிட் பாயிண்ட்டும் எனக்கு ஒரே லிமிட் பாயிண்ட்டா இருந்து, உள்ள ஏதாவது ஒரு லிமிட் பாயிண்ட் கிடைக்கிறான் பார்த்தீங்களா? அந்த லிமிட் பாயிண்ட்டும் உங்களுக்கு அதே லிமிட் வெளிய கிடைக்கிற அதே லிமிட் பாயிண்ட்டா தான் இருக்கும். இதுதான் சொல்றது வந்து ஸ்குவீஸ் தியரம். எனக்கு இது 2ம் தெரிஞ்ச ஃபங்ஷனு, இதுவும் தெரிஞ்ச ஃபங்ஷனு. இது எனக்கு தெரியாத ஃபங்ஷனு. அப்படி இருக்கும்போது எனக்கு வெளிய இருக்க அவுட்டர் பார்ட் கிடைச்சுச்சுன்னா, உள்ள இருக்க பார்ட் எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றது தான் ஸ்குவீஸ் ஃபங்ஷன்ட்டு சொல்ட்டு, அதாவது ஸ்குவீஸ் தியரம்ட்டு சொல்ட்டு நீங்க 11ல பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ எனக்கு இவன் தெரிஞ்சவன் தான். ஸோ லிமிட் டெண்ட்ஸ் டூ 0ன்னு போடுவேன். 0 போடும்போது இது வந்து ஒரு பாலினாமியல் ஃபங்ஷன் தானே. இதுக்கு லிமிட் போடுவேன். x டெண்ட்ஸ் டூ 0 x இன்டூ இங்க மாடுல எழுதுவேன். cos 1 பை x இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ லிமிட் x டெண்ட்ஸ் டூ 0 mod xன்னு எழுதிருவேன். ஓகேவா? தென் இப்போ இந்த ஃபங்ஷன் வந்து இது வந்து ஒரு பாலினாமியல் ஃபங்ஷன் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ அதனால நான் என்ன எழுதுறேன்னா, இந்த ஃபங்ஷன் வந்து 0க்கு அப்ரோச் பண்ணும். டைரக்ட்டா உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணேன். ஒரு ஃபர்ஸ்ட் டிகிரி பாலினாமியல் தானே. ஸோ -0 இஸ் -1 இன்டூ 0 இஸ் 0. ஈவனா பார்த்தாலும் 0 தான். ஏன்னா 1 டிகிரி பாலினாமியல். ஸோ டைரக்ட்டா எழுதிருவேன். உங்களோட அவுட்டர் ஷெல் வந்து லிமிட் 2ம் 0க்கு போறதுனால, உள்ள இருக்க பாயிண்ட்டும் 0க்கு தான் போயிருப்பான். ஸோ உங்க ஃபங்ஷன் வந்து ஆப்வியஸா இது வந்து 0 தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருவேன். பை யூசிங் சாண்ட்விச் தியரம். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்ஷன் வந்து f of x இஸ் கன்டினியூயஸ் அட் x இஸ் ஈக்குவல் டூ 0 தான். ஏன்னா உங்க ஃபங்ஷன் இங்க என்ன குடுத்துருக்காங்க? x இஸ் ஈக்குவல் டூ 0 தான் இங்கேயும் குடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸா அது கன்டினியூயஸா தான் இருக்க போகுது. ஓகேவா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். என்னப்பா இதுவரைக்கும் வேற விதமா சொல்லிக் குடுத்துட்டு, இப்ப மட்டும் என்னடா சாண்ட்விச் தியரம்ங்கிற விதவிதமா சொல்றியே அப்படிங்கிறீங்களா? சரி வேண்டாம். ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி பண்ண அப்ரோச் கூட பண்ணலாம். என்ன? லிமிட் x டெண்ட்ஸ் டூ 0 mod x
இன்டூ சைன் காஸ் 1/xன்னு எழுதியிருப்பீங்க. ஓகே. ஸோ இத அப்படியும் அப்ரோச் பண்ணலாம். எப்படி? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட். இப்போ mod x நம்ம எப்படி பிரிப்போம்? முதல்ல சொல்லிக் குடுத்துருப்போம் பார்த்தீங்களா? x if x greater than or equal to 0 x less than 0னா -xன்னு எழுதியிருப்பேன். ஸோ இத டைரக்ட்டா மல்டிப்ளை பண்ணுவேன். mod x இன்டூ cos 1/xன்னு நான் டைரக்ட்டா மல்டிப்ளை பண்றதுனால உங்க ஃபங்ஷன்லயும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிருவேன். x இன்டூ cos ஆஃப் 1/x தென் -x இன்டூ cos ஆஃப் 1/xன்னு எழுதிருவேன். x greater than or equal to 0 x லெஸ் தென் 0 அப்படின்னு சொல்லி எழுதிருவேன். ஸோ உங்களுக்கு ஃபங்ஷன் வந்து 1/x அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் சொல்லியிருப்பேன். 1/xனாலே இந்த பயபுலைய இப்படி போடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் சொல்லியிருப்பேன். 1/x அப்படின்னு வந்தாலே லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கு எப்படி எழுதுவீங்கன்னா h டென்ஸ் டு 0 f ஆஃப் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கிறனால உங்களோட இங்கே பாயிண்ட் 0 இருக்கனால இங்கே 0வே நான் போட்டுப்பேன். -h இப்போ இந்த ஃபங்ஷனை நான் லிமிட் h டென்ஸ் டு 0 லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னால இவன் தான் உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டாக இருந்திருப்பான். ஸோ எஃப் ஆஃப் -hன்னு எழுதியிருப்பேன். தென் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டாக இருக்கறனால அதாவது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னால உங்கள் ஃபங்ஷன் வந்து இதான் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு இந்த 0 அப்ரோச் பண்ணும்போது ஸோ -x இன்ட்டு காஸ் 1/x தான் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்கான ஃபங்ஷனு. ஸோ அதனால் நான் அதை எடுத்து இங்கே எழுதிப்பேன். லிமிட் h டென்ஸ் டு 0 இங்கே வந்து -hன்னு கொடுத்துருக்கேன். அப்போது இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. ஸோ இன்ட்டு -h இன்ட்டு காஸ் -hன்னு இங்கே எழுதிடுவேன். ஓகேவா? தென் லிமிட் h டென்ஸ் டு 0 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் அதனால காஸ் ஆயிரும். தென் காஸ் ஃபங்க்ஷன் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ். காஸ் -x இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ்ன்னு நம்ம எழுதுவோம். ஏன்னா இது வந்து ஒரு ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அதனால் காஸ் 1/hன்னே எழுதிடுவேன். தென் அதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன்? லிமிட்டை வந்து தனித்தனியாக பிரித்து எழுதுவேன். ஓகேவா? லிமிட் h டென்ஸ் டு 0 h இன்டூ லிமிட் h டென்ஸ் டு 0 காஸ் 1/h இந்த காஸ் ஃபங்க்ஷன் வந்து ஆசிலேட்டிங் ஃபங்க்ஷன் பிட்வீன் -1 அண்ட் +1க்கு உள்ள தான் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஆசிலேட்டிங் பிட்வீன் -1க்கும் +1க்குள்ள தான் இருக்க போகுது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் h தான் h 0 ஆயிடுவான் இன்டூ இது +1க்கும் -1க்கும் இருக்கிறதுனால ஸோ இது வந்து ஆப்வியஸாக இது வந்து ஆசிலேட்டிங் ஃபங்க்ஷனை திரும்பி இங்கேயே எழுதிடுவேன். ஸோ 0 தான் இருக்கும். எனிதிங் 0 இன்டூ எனிதிங் இட்ஸ் ஆல்சோ 0. ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு ரைட் ஹேண்ட் லிமிட்டு உட்காந்து கண்டுபிடிச்சி இந்த மாதிரியும் போடலாம். அப்படியும் இல்லைனா மேலே சொன்ன விதமாகவும் போடலாம். அப்படியும் இல்லைனா இன்னொரு விதமாகவும் சொல்லுவேன். எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ஈஸி தான்ப்பா. என்னன்னா உங்களுக்கு இதையும் நான் சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லே. என்னன்னா எனி சைன் ஃபங்க்ஷனை விட எக்ஸ் தான் வேகமாக போகும். அதே சைன் 1/xோ அது 1/xனாலும் அதை விட எக்ஸ் தான் வேகமாக போகும். ஏன்னா இவனை விட இவன் வேகமாக போவான். டாமினேட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதை நான் சொல்ல வரேன். இப்போ என்னன்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைன் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ்னே கொடுப்போம். இதை விட டாமினேட் பண்ணால் எக்ஸ் தான் டாமினேட் பண்ணுவான். அதே எக்ஸ் இன்ட்டு 1/x கொடுத்தாலும் எக்ஸ் தான் டாமினேட் பண்ணுவான். காரணம் என்னன்னு நான் சொல்கிறேன். இதே காசுக்கும் ஆப்வியஸ் கேஸ் தான். காஸ் எக்ஸு காஸ் 1/x காஸ் எக்ஸு காஸ் 1/x இது அப்படியே சிமிலர் எழுதிக்கோங்க. சிமிலர் ஸோ காஸ் எக்ஸ்க்கும் நீங்கள் வச்சுக்கோங்க. என்னன்னா சைன் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு லிமிட்டு 0ல எடுப்பான். திரும்பி +1க்கும் -1க்குள்ள அப்படியே ஆசிலேட் ஆகிட்டே இருப்பான். ஓகேங்களா? இப்படி மேலே கீழேன்னு போயிட்டே வந்துட்டு இருப்பான். ஆனால் உங்கள் எக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருந்திருப்பான்னா ஒரே படி ஸ்ட்ரெயிட்டாக மேலே அப்படியே கீழே. ஓகேவா? இந்த இடத்துல நான் வந்து இங்கே நான் 0ன்னு அந்த பாயிண்ட்டை வந்து நான் அப்ரோச் பண்ணுறேன். ஓகேவா? அப்படி அப்ரோச் பண்ணும்போது நான் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன்னா இந்த பாயிண்ட்டு உங்கள் எக்ஸ் கிராஃபில் இங்கே இருந்திருப்பான். அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு பக்கத்தில் இங்கேயே வந்து நின்றுருப்பான். அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு திரும்பி இங்கே வந்திருப்பான். ஆனால் உங்கள் ஃபங்க்ஷன் சைன் ஃபங்க்ஷனு இல்லை சைன் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் இங்கே இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன் பார்த்தீங்களா? அந்த பாயிண்ட் நான் இங்கே எடுத்துக்கிட்டேன்னா அப்படியே வளைவான். இந்த இடத்துல வளைஞ்சிருந்து இந்த இடத்துல இருந்திருப்பான்.
திரும்பி அதுக்கு பக்கத்துல இருக்க பாயிண்ட்னா இங்க இருந்திருப்பான். அதுக்கு பக்கத்துல இருக்க பாயிண்ட்னா இங்க இருந்திருப்பான். அப்ப நான் பர்ட்டிகுலரா ஒரு பக்கத்துல இங்க 2 ஒரு பாயிண்ட்ல நான் குடுத்த பாயிண்ட் இங்க வந்துட்டான்னா எக்ஸ்க்கு, இதுக்கு சைன் ஃபங்ஷன் வந்து அதுக்கு 2 பாயிண்டோ இல்ல 3 பாயிண்டோ தாண்டுன பிறகு தான் அந்த எக்ஸ்ன்னு அந்த பாயிண்ட் எடுத்திருப்பான் பார்த்தீங்களா? அந்த பாயிண்ட்ட தொட்டிருப்பான். நீங்க இவன் வந்து சைன் ஃபங்ஷன் வந்து நான் இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் குடுக்க அடுத்தடுத்ததுன்ட்டு மேல இங்க பக்கத்திலேயே வந்துருவான். ஆனா, உங்க சைன் ஃபங்ஷனு இந்த கர்வ அப்படியே ஒண்ணொண்ணா முடிச்சு இங்க வர்றதுக்கு எவ்வளோ லேட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ, அதனால தான் இவன விட இவன் ஃபாஸ்ட்டு. சைன் ஃபங்ஷன விட எக்ஸ் ஃபங்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஐடென்டி ஃபங்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு. ஸோ, இத வச்சு டாமினேட் பண்ணலாம். அப்படி பண்ணிட்டும் நம்ம ஈஸியா கொண்டு வந்துரலாம். இப்ப இந்த பார்த்தீங்கன்னா, லிமிட் எக்ஸ் டெண்ட்ஸ் டூ 0 எக்ஸ் இன்டூ சைன் 1 பை எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ டாமினேட் பண்றேன். லிமிட் எக்ஸ் டெண்ட்ஸ் டூ 0 எக்ஸ் இதுக்கு நீங்க சைன் எக்ஸ் இன்டூ அதாவது எக்ஸ் இன்டூ சைன் 1 பை எக்ஸ்க்கு பார்க்குறதும், சைன் எக்ஸ்க்கு பார்க்குறதும் ஒண்ணு தான். இவனுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ, அந்த வேல்யூவ நம்ம ஸ்ட்ரெய்ட்டா போட்டுறலாம். அப்படின்னு சொல்லிட்டு இங்க எழுதியிருப்பாய்ங்க. இதே விஷயத்த தான் மறைமுகமா சாண்ட்விச் லெம்மால நான் கையில குடுத்திருப்பேன். இந்த ஒரு வொர்க்கிங் ப்ராசஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த வொர்க்கிங் ப்ராசஸ் தான் இங்க சாண்ட்விச் லெம்மால மறைமுகமா ஆக்ட் ஆயிருப்பான். எங்க இருக்கு? எங்க இருக்கு? எங்க இருக்கு? எங்க இருக்கு? எங்க இருக்கு? இந்தா இருக்கு. இப்போ சைன் ஃபங்ஷனு, காஸ் ஃபங்ஷனு இந்த இடத்துல சைனா இருந்தாலும் +1க்கும் -1க்குள்ள தான் இந்த இன்டர்வல்குள்ள தான் இருந்திருப்பான். ஸோ, இந்த இடத்துல நான் மல்டிப்ளை பண்றேன். ஆ இது இந்த ஃபங்ஷனுக்கு சாண்ட்விச் நம்ம என்ன சொல்லியிருப்பான், இந்த 2 அவுட்டர் லேயர் வந்து எனக்கு தெரிஞ்சுச்சுன்னா, உள்ள இருக்க லேயர் என்னன்னு தெரிஞ்சிரும். அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசியிருப்பான் பார்த்தீங்களா? அந்த சாண்ட்விச் தியரம் இந்த விஷயத்த இந்த வொர்க்கிங் ப்ராசஸ மறைமுகமா வச்சுக்கிட்டு இங்க வேலை நடத்தியிருக்கான். புரியுதுங்களா? சரி. ஸோ, இப்படியும் அப்ரோச் பண்ணலாம். இந்த இந்த வேலயும் அப்ரோச் பண்ணலாம். அது உங்களோட கன்வீனியன்ட் தான். நான் 3 அப்ரோச் குடுத்துருக்கேன். நீங்க எனக்கு இதுல ஏதாவது ஒரு அப்ரோச்ச நீங்க டக்கு, டக்கு, டக்குன்னு போட்டு ஆன்ஸர முடிக்கணும் எக்ஸாம்ல. ஓகேவா?